இல்லைண்ணா கையை 4:20 கையை தூக்கி பார்த்தா கை தூக்க முடியும். விடிய காலம் எப்போ நடந்த ஒன்றும் தெரியல. விளையா யாரும் அடித்த மாதிரியே இருந்து யாரும் தெரியல. அது யாரும் அடிப்பா கனவுல அப்படி இருந்த மாதிரி இருந்து கையும் இந்த பல்ல ஒரு காலு தூக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. வலி தொட கூட முடியல. பிள்ளைகள் கூட எண்ணெய் எல்லாம் போட்டீங்களா? இருந்தேன். எண்ணெய் தடவை மூ வாங்கி விட்டேன். வலி மாத்திரை போட்டிருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு போமா ஒரு ஏன்னா ரொம்ப முடியலன்னா கூப்பிடலாம். இதை விட ரொம்ப முடியாத வராது. வேண்டாம் ஒரு வாரம் டைம் கொடுங்க. டைம் கொடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு நான் கால் பண்றேன். சரியாண்ணா? ஆரம்பத்திலே போனாதான் இதுக்கான இது கிடைக்கும். வலி தாங்க முடியாதுண்ணா. அங்க போனா ஊசி ஒண்ணுமே போட மாட்டேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆஸ்பத்திரி அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, இது நம்ம பிரைவேட்ல போவோம். இப்பவுமே தொடவே முடியல. நீ ஹாஸ்பிட்டலில் போனா ரொம்ப வலி தாங்க மாட்டான். நான் சின்ன வலியும் தாங்க மாட்டேன். அப்படி இருக்கேன். நல்லா இருந்தேன். திடீர்னு இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி மனவேதனை. மனவேதனை படக்கூடாது. இப்படி ஒரு மனைவி இருக்காங்க உங்களை பார்க்கறதுக்கு, 2 பிள்ளைங்க இருக்கு. உங்களை எல்லாம் பலதையெல்லாம் பார்க்கணும். நீங்க மனசுல டென்ஷன் அது இருக்கக்கூடாது. டென்ஷன் பயங்கர டென்ஷன் அது இருக்கக்கூடாது. உங்களை பார்க்கறதுக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா அறிமுகப்படுத்தி எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வச்சாச்சு. இன்னும் எவ்வளவு பேர் வர வேண்டியது. கண்டிப்பா நீங்க எப்படி டென்ஷன் நிறைய பேர் வராங்க. அதே பெரிய சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நீங்க டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. டென்ஷன் ஆக மாட்டாங்க. ஆகக்கூடாது. டென்ஷன் ஆனா இன்னும் நோய் தான் அதிகரிக்கும். அதான் அடிக்கடி சொல்லுவாங்க மனைவி, டென்ஷன் ஆகக்கூடாது. டென்ஷன் நம்மனால டென்ஷன் ஆகிடுவோம். என்ன பண்ணுங்க. சரி, அப்போ அப்படின்னா நான் எல்லாம் பார்த்தா போலீஸ் வேலை கிடைச்சி அது போச்சு. எப்போ பேசியதே முடியாது. இந்த களத்தில் ஆப்ரேஷன் பண்ணி அது போச்சு. வாய்ஸே கிளியர்லாம் போயிட்டு நல்லா ஆக்டிவாக வேலை செஞ்சுருந்து இப்போ எந்த வேலையும் செய்ய முடியாது. நான் மனுஷனா நடந்து திரிய என்னாலே இவ்வளவு இது போச்சுன்னா நான் 22 வயசுல நல்ல ஒரு சராசரி மனுஷன் மாதிரி இருந்தேன். ஓடிச்சாடி விளையாடிட்டு இருந்தேன். இப்போ எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும். உங்களை பார்க்கறதுக்குன்னா இறைவன் அனுப்பிச்சதுதான் உங்க மனைவி. உங்களை உங்க பிள்ளையெல்லாம் இப்படி பார்க்க முடியுமா? நீங்க வந்தனாலதான் எவ்வளவு பேரு ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க, உதவி பண்ணியிருக்காங்க. சந்தோஷமா நான் வந்துட்டு இருக்கேன். இந்த சந்தோஷம் தான் எப்பவும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்பவும் 2 அண்ணா வந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க மாசம் 1000 ரூபாய் உதவி பண்ணிருங்க. அதே பெரிய சந்தோஷம் எனக்கு. இங்க வெறும் பால் மட்டும் வாங்கி கேட்டீங்க. இப்ப நம்ம எல்லாருமே அறிமுகப்படுத்தி வச்சு நிறைய ஹெல்ப் வாங்கி தந்துருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட பால் வாங்கிக்கு தான் உங்கள்ட்ட உதவி கேட்டேன். பிள்ளைங்களுக்கு அதே பெரிய விஷயம். நான் ரொம்ப சந்தோஷம். சரி, இப்ப நிறைய வராங்களா? ஆமா, நம்ம உதவி தருவாங்க. அதே பெரிய விஷயம். உங்கள் மூலமா நேர்கள் ஃபுல்லா எனக்கு சப்போர்ட். சரி, இன்னும் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் இன்னும் வீடியோ போடுவோம். இன்னைக்கு இவங்க 2 பேரும் வீடியோ போடுவாங்க. நீங்க டென்ஷன் மட்டும் ஆகாம இருங்க. டென்ஷன் ஆகாம ஆகாது. சரி, ஓகே. ஏதாவது உடம்பு ரொம்ப சரியில்லாம இருந்தா கூப்பிடுவாங்க. சரி, ஓகே. சரியாண்ணா? அப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. சரி, சரியாண்ணா? சரி, ஓகே.